இன்னும் வேலை சில உதாரணங்கள். யதா லீலாவசாத் கைஷ்சித் பிராமியமானஹா குமாரகா பிரமத்தத் பஷ்யதி ஜகத் சதச்சந்திரம் நபஸ்தலம். விளையாட்டில் ஒரு குழந்தை, இந்த குழந்தைய ஒரு பெரியவர் கையில் பிடிச்சிட்டு சுற்றும் சுற்றுறார். சுற்றும் பொழுது அது தலை சுற்றி இந்த உலகமே சுற்றுறதாக காண்றது. அப்புறம் அது தலை சுற்றும் பொழுது 100 சந்திரன் தெரிகிறது. பலவேறு சந்திரன் சர்வத்திர இருக்கிற மாதிரிலாம் தெரிகிறது. ததைவ மாயையா ஜீவஹா பிராமிதோகோ வாசனாவசாத் நானாகாரம் இதம் விஸ்வம் பிரமமானம் ந பஷ்யதி. மாயினால் இந்த ஜீவன் ஒரு குழந்தை எப்படி சுற்றும் சுற்றுறது மூலமாக பல சந்திரன்களை பார்க்கறதோ, அது மாதிரி இந்த ஜீவனும் சுத்தப்பட்டவனாக, இங்கேயும் அங்கேயுமா ஜாகிரத்தில் இந்த சொப்னத்திலையும் சுசுத்தின்னு சுத்தப்பட்டவனாக அவன் நானாத்துவத்தை பார்க்குறான். இங்கே பல இருக்கிறதாக பார்க்குறான். யதார்த்தத்தில் பல இல்லை. நேக நானாஸ்தி கிஞ்சன. நானாத்துவத்தை ஏன் பார்க்குறாங்கிற இடத்துல ஒரு வார்த்தையை போட்டார், வாசனாவசாத்து அப்படின்னு போட்டார். வாசனாவசத்தினால நானாத்துவத்தை பார்க்குறான். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பகிர விரும்புகிறேன். இன்றைக்குள்ள சயின்ஸில், இன்றைக்குள்ள ஃபிசிக்ஸில், இன்றைக்குள்ள கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது மூணுத்துலேயுமே பார்த்தேன்னா ஆச்சரியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது உலகம் உள்ளது உள்ளபடி எப்படி இருக்கோ அது மாதிரியாக நம்ம பர்சீவ் பண்ணுறது இல்லை. பின்ன என்னென்ன, நம்மளுடைய பிரெயின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ, நம்மளுடைய கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கோ, நம்மளுடைய நியூரோ சிஸ்டம் எப்படி இருக்கோ, நமக்கு எது காட்டப்படணும்னு விதிக்கப்படுகிறதோ அது மட்டும்தான் நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம். இதுதான் இன்றைக்கி உள்ள சயின்ஸ். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த இடம் இப்போ நமக்கு தெரிகிறது, இந்த கலர்லாம் தெரிகிறது, இந்த ஹால் தெரிகிறது, இந்த ரூம் தெரிகிறது. நம்ம எப்படி இப்படி பார்க்குறோமோ இது மாதிரியாக இங்கே ஒரு நாய் வந்ததுன்னா பார்க்காது. அதுக்கு தெரிகிற காட்சி வேறு. பறவைக்கு இந்த இடம் புரிகிற விதம் வேறு. ஒரு எறும்பு இங்கே வந்தால் அதுக்கு புரிகிற விதம் வேறு. அப்படிங்கும் பொழுதே இது ஒரு ரிலேட்டிவ் ட்ரூத்து தான். இதை அப்சல்யூட் ட்ரூத்துன்னு சொல்ல முடியாது. இது ஒரு பரமார்த்த சத்தியம் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு நம்மளுடைய நியூரோ சிஸ்டம்க்கு, நம்மளுடைய ஒரு செரிப்ரல் கார்டெக்ஸு, நம்மளுடைய ஒரு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸு, அது பிரகாரம் அதுக்கு என்ன உலகம் தெரியணும்னு விதிக்கப்பட்டிருக்கோம். அதுதான் நம்மளுக்கு தெரிகிறதே தவிர யதார்த்தத்தில் இயற்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம். அது இங்கே வாசனாவசாத்துன்னு சுரேஸ்வராச்சாரியால் ஒரு வாக்கியம் போடுறார். இந்த வாசனாவசாத்துன்னு உடனே இது ஞாபகம் வந்தது எனக்கு. சம்ஸ்ருஜ்ய மனசா தேவஹா சம்சரன் நிவலக்ஷதே. தானே சிருஷ்டிச்சு தானே இங்கே சம்சரிக்கிறான் தேவன். இந்த மாயையை தானே சிருஷ்டிச்சு அதுக்குள்ளே தானே மாட்டின்றவனை போல தெரிகிறான். யதா அர்க்கா ஜலசம்சர்காத்துக்கு சலன்னு நானே வலக்ஷதே கே கே கே. ஒரே சூரியன் பல அலைகளில் பிரதிபலிக்கும் பொழுது, பிரதிபிம்பிக்கும் பொழுது பலவேறு சூரியன் இருக்கிறதாக தெரிகிறான். அது மாதிரி ஏதோ சித்த விக்ஷேபங்கள், சித்த விருத்திகள் அது மாட்டும் கிளம்புறது, அது மாட்டும் அலையிறது. அதோடு இவனும் அலையிறது போல இந்த ஆத்மா. ஆனால் யதார்த்தத்தில் நிச்சலமாக சாட்சி மாத்திரமாக இருக்கிறது அந்த ஆத்மா. இது தியரிட்டிக்கலாக புரிஞ்சுட்ட போகாது. இந்த ஸ்வரூப அவகதிங்கிறது பிரதானமாக எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா, சித்தவருத்திகள் ஓயணும். தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம். கேனோபனிஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா குருநாதர் சிஷ்யனுக்கு எவ்வளவோ தியரிட்டிக்கலாக உபதேசம் பண்ணுறார். அவனும் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறான். புரிஞ்சுதாப்பான்னு கேட்குறார். ஏதோ புரிஞ்சா மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். இல்லைப்பா உனக்கு புரியலைங்கிறார். இப்படியே 2 பேரும் உட்காந்து சம்பாஷணை பண்ணி கடைசியாக என்னென்ன அத்தான உபனிஷத்தையும் கேட்டுவிட்டு உபனிஷத்தோட கடைசியில் குருவை நமஸ்காரம் பண்ணி இப்படியே வருது. நிஜமாகவே கையை குவிச்சுண்டு எனக்கு உபனிஷத்து உபதேசம் பண்ணுங்கோன்னா, உபனிஷதம் போ ப்ரூஹீதி அப்படின்னு உபனிஷத்தை உபதேசம் பண்ணுங்கோ. இதுதான் உபனிஷத்து. கேனோபனிஷத்து முடிகிறது மாதிரி தான். வேடிக்கையாக நம்மளாம் ஒரு ஜோக் அடிப்போம். காம்போஜிராக முழுக்க கேட்டுன்னு இருந்துட்டோம், ஆலாபனை அது இது எல்லாம் முடிஞ்ச உடனே காம்போஜியில் ஒரு பாட்டு பாடுங்கோன்னா
அது மாதிரி உபனிஷத்து முழுக்க கம்பீரமான உபனிஷத்து இதுவும், தலவகார உபனிஷத்து, அதாவது கேம உபனிஷத்து. இது முழுக்க கேட்டுட்டு இருந்துட்டு கடைசியாக அங்கேன்னு வந்து உபனிஷதம் போ புரூஹி அப்படின்னு கேட்குறான். குரு சொன்னார், இத்தனை நாள் அதுதான்ப்பா சொன்னேன், உக்தாத்தே உபனிஷத்து. உபனிஷத்தை சொல்லிட்டேன், அது ஏன் புரியலன்னா உனக்கு உனக்கு சமதமங்கள்லாம் வேணும். உக்தாத்தே உபனிஷத்து பிராமீம் வாவத்தே உபனிஷதம் அப்ரூமேதி தஸ்யை தபோ தமஹா சமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தபசு சமம் தமம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சித்த விக்ஷேபத்தை ஓய வைக்கிறது, சமாதானம், மனசமாதானம், சித்த விற்த்திகள் ஓயறது அப்படிங்கிறது வேணும்ப்பா. சித்த விற்த்திகள் ஓஞ்சு, அதாவது வெளியில் உள்ள இந்திரியங்களுடைய சமனம், அந்தராத்மாங்கிறேன், அந்தக்கரணம், அதாவது மனசனுடைய விற்த்திகளுடைய சமனம், இதெல்லாம் ஏற்பட்டால் தான் அடிப்படையில் மேலே ஸ்வரூபம் தானாகவே பிரகாசிக்கும். அதனால அதுக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சமம் தமம் தபசு என்கின்ற விஷயங்களை உபதேசம் பண்ணுறார். அதனால் நமக்கு வந்து ஏதோ இப்படியே வேதாந்தம் பேசின்னு இருந்தாலே இது சித்தியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. விற்பி க்ஷயம் ஏற்படணும், சித்த சுத்தி ஏற்படணும், இந்த விற்பி சமனத்துக்கான யோகம் வேணும். அதனால் இதை கொண்டு வந்து என்ன சித்த விக்ஷேபத்தை சமாதானப்படுத்துறதுக்கு தான் யோகம்னு பேர். யோகம்ங்கிறதுக்கு விளக்கமே என்னென்ன, எது நம்மளுடைய விற்த்தியை பிரசவனம் பண்ணுறதோ அதுக்கு யோகம்னு பேர். யோகா சித்த விற்பி நிரோதா மனப்பிரசமன உபாயா யோக இதி அபிதீயத்தை. மனசை பிரசமனம் பண்ணுற உபாயம் இருக்கே அதுக்கு யோகம்னு பேர். அதனால சொல்கிறார், யோகாபியாச வசாத்து ஏன மனோ நிர்விஷயம் கிருதம் நிவృத்தஸ்ஸ புமானு சத்யா ஜீவன் முக்தோ பவிஷ்யதி. யோகாபியாசம் பண்ணி ஆசன பிராணாயாம தாரணா தியானாதிகளால் எண்ணங்கள் ஓஞ்சு மனஹா நிர்விஷயம் கிருதம், மனசு நிர்விஷயமாயிடுறது. எங்கேயும் ஆசக்தியில் மாட்டிக்காமல், அந்த ஆசக்தியில் பைண்ட் ஆகாமல், அந்த ஆசக்தி போய் சம்சாரத்தை பார்த்தா கூட, முன்னாடியே சொன்னேன், தக்தப்பட்டவத்து, இந்த சம்சாரம் வந்து இவனிடத்துல ஆசக்தி இல்லாதபடிக்கு, அந்த ஒரு ஸ்பர்சமே இல்லாதபடிக்கு ஆத்மஸ்பர்சத்தில் முழுகினவனாக இவன் வாழ்ந்துருக்கும் பொழுதே மோட்சத்தை அடைஞ்சவனாக ஆயிடுறான். ஜீவன் முக்தா பவிஷ்யதி, இவன் ஜீவன் முக்தனாக ஆகிறான். துவா சுபர்ணௌ ச சயுஜௌ அபவன்மாயயா சிவஹாகா அஜாமேகாம் ஜுஷன்னு ஏகா நானே வாசீததி ஸ்ருதி. ஒரே ஆத்மா தான் இருக்குது, ஆனால் துவாசுபர்ணா என்று 2 ஆத்மா இருக்கிறது போல தென்படுகிறது. மாயினால் தொடப்படாததா ஆத்மா இருக்குது, ஆனால் மாயினால் தொடப்பட்டதா தெரிகிறது என்று அழகாக இதை நமக்கு உபனிஷத்தே காட்டி கொடுக்கிறது. இவ்வாறு இதி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே பிரபந்தே மானசோல்லாசே அஷ்டமோல்லாச சங்கிரஹா. இவ்வாறு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் 8வது ஸ்லோகம், அதனுடைய வியாக்கியானமான 8வது உல்லாசம் பூர்த்தியாகிறது. பூரம்பாம்சி அனலோ நிலோம்பரமஹர்நாதோ ஹிமாம்சு புமான் இத்யாபாதி சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்யஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தயே. பூமி, ஜலம், அக்னி, காத்து, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஜீவாத்மா என்கின்ற இந்த 8 ரூபத்தில் பரமேஸ்வரன் இருக்கார். அதனால அவருக்கு அஷ்டமூர்த்தி என்று பெயர். இந்த பரமாத்மாவை தவிர வேற எதுவும் இல்லை என்கிறதை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் என்று இது 9வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகம் பலஸ்ருதி. சர்வாத்மத்வமிதி ஸ்புடீகிருதமிதம் யஸ்மாத் அமுஷ்மின் ஸ்தவேகே தேனாஸ்ய ஸ்ரவணாத் ததர்த்த மனநாத் தியானாச்ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வ மகாவிபூதி சகிதம் ஸ்யாத் ஈஸ்வரத்வம் ஸ்வதः சித்யேத் தத்
புனரஷ்டதா பரிணதம் ச ஐஸ்வர்யம் அவ்யாஹதம். சர்வாத்மத்துவம் இது ஸ்புடீகிருதம். இந்த ஆத்மா சர்வபூதாத்மா, சர்வலோகாத்மா. ஆத்மாங்கிறது அகண்டம் என்கிறதை தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் நிர்தாரணம் செய்கிறது. அந்த காரணத்தினாலேயே இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை பாராயணம் செய்பவர்கள் சர்வாத்மாவா ஆயிடுறார்கள். சர்வாத்மத்துவ மகா விபூதி சகிதம் சியாத் ஈஸ்வரத்துவம் ஸ்வதஹா சித்தேத் தது புனர் அஷ்டதா பரிணதம். சர்வாத்மாவா ஆயிடுறா, அதாவது பிரம்மவித் பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறவன் பிரம்மமாவே ஆயிடுறாங்கிற மாதிரி இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை பாராயணம் பண்றவா தட்சிணாமூர்த்தியாவே ஆயிடுறா அப்படிங்கிற பலன். என்ன, தட்சிணாமூர்த்திங்கிறவருக்கும் இத பாராயணம் பண்றவாளுக்குமான பேதம்ங்கிறது வெறும் விவகாரியம் தாங்கிறதுனால அதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பு போய் சொல்றார், ஐஸ்வர்யம் அவ்யாகிருதம். இவனுக்கு அனந்த அஷ்ட மகா சித்திகளும் லபிக்கும். தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் பாராயணம் பண்றவாளுக்கு அஷ்ட மகா சித்திகளும் லபிக்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அதுக்கு அற்புதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சுரேஸ்வராச்சாரியாள். பாகே பிரவர்த்தமானஸ்ய சீதாதி பரிகாரவத் பிராசங்கிகாச்ச சித்தியந்தி ஸ்தோத்ரேண அனேன சர்வதா. அஷ்டமகா சித்தி சித்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இங்க மகா பிரயோஜனம் இல்லை. இதை காட்டி எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது இல்லை, அது ஒரு ஃபேக்டுங்கிறதுனால சொல்லப்பட்டது. எப்பொழுதுமே சமைக்கிறதுக்கு உட்காந்துண்டு சமைச்சாலுமே அந்த அக்னியினால குளிருங்காயலாம். அதுக்காக ஒரு அக்னியை வளர்த்தா அந்த அக்னியினால குளிருங்காயலாங்கிற மாதிரி குளிர்காயறதுக்காக அந்த அக்னியை வளர்க்கல, சமைக்கிறதுக்காக தான் வளர்த்துருக்கு. அதுல அக்னியில குளிருங்காயலாங்கிற மாதிரி இங்க தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தினுடைய லட்சியம் என்னென்ன? ஆத்ம ஞானம், சர்வாத்ம ஞானம். ஆனா அதோட கூட சித்திகள் நேரிடும். சித்திகள் வரும்னு சொல்றதை விட, சித்திகளுக்காக இவன் அலைஞ்சான்னு சொல்றதை விட, அல்லது இவன் அலையில அது வந்தவனே அதுல அட்ராக்ட் ஆயிட்டான்னு சொல்றதை விட, சித்திகள் நேரிடும்னு அழகா முடிச்சுட்டு. ஞானிகளுடைய வாழ்க்கையிலலாம் கூட சித்திகள் உண்டு, யோக சித்திகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா அவ பண்ணணும்னு பண்றது இல்லை, அவ சந்நிதியில நடக்கும். அவட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டே நடந்ததுன்னு அவ அதுல இன்வால்வ் ஆகி நடத்தினா அப்படின்னு சொல்றதை விட அவ சந்நிதியில பிரார்த்தனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். அவளுக்கோ அவ ஒரே அபேதத்துல இருக்கா. அவ நடமாடும் கல்பக விருட்சம், வா காமதேனு, அவ ஒரே அபேதத்துல இருக்கா. இருக்கும் பொழுது நடக்கிறது. ஞானிகளுடைய சரித்திரங்கள் எல்லாம் தொடர்ச்சியா சித்திகள்லாம் வருது. எவ்வளவு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் ஆனாலும் ஆனா தொடர்ந்து இது மாதிரியான கதைகள் வந்து கொண்டே இருக்கு. இப்போ வந்த மகான்கள் வரை, மகாபிரிவா வரைக்குமே ஒவ்வொருத்தர் சரித்திரத்திலையும் அனாயாசமா எவ்வளவு சித்திகள் வருது. இதுல எல்லாம் அவ ஈடுபாட்டோட செய்தா அப்படிங்கிறத சமர்த்தராமதாசரே எடுத்துக்கோங்க. வாழ்க்கை முழுக்க சித்தி, நடந்தா சித்தி, உட்கார்ந்துட்டா சித்தின்னு இருக்கும் அவர் சரித்திரம். இதெல்லாம் அவர் ஈடுபட்டு செய்யல, ஏதோ நடந்தது. அஷ்டபுத்திரா பவன் விட்டார், செத்து போன கணவன் எழுந்து உட்காந்துட்டான். அவன் உட்காந்துக்கணும்லாம் இவர் நினைக்கல. இவர் ஏதோ தபசுல இருந்தார், கண்ணை திறந்த லோக பிரியம் வந்தது. ஒரு அம்மா நமஸ்காரம் பண்ணா. அவ பர்த்தா இப்பதான் போயிருக்கா, பர்த்தாவை கொண்டு போயிட்டு இருக்கு. இவ கேதத்தோட அங்கேன்னு போற வழியில மகான் இருக்காரேன்னு நமஸ்காரம், தூரக்கேந்து நமஸ்காரம் பண்ணா. இவர் இதெல்லாம் பார்க்கல. அவர் இப்பதான் அவர் ஒரு ஜபத்துலேன்னு வெளில வந்திருக்கார். அவர் ஏதோ ஆசீர்வாதம் பண்ணார். யார் நமஸ்காரம் பண்ணாலும் அவ ஒரு கிரகிணியா இருந்தான்னா உடனே பண்ற ஆசீர்வாதம் இங்க மகாராஷ்டிரத்துல அஷ்டபுத்திராபவ. அத சொன்னார். சொன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் வாக்கு சத்தியம், இவர் வாக்கு போய் போகாது. அந்த யோக சித்தி இவர்கிட்ட உண்டு. இவர் எழுப்பல, இவர் சொன்னதுனால இது சத்தியமாகணுங்கிறதுனால அவனுக்கு உயிர் வந்துடுத்து. கொண்டு போறார் இல்லையா, அவனுக்கு உயிர் வந்துடுத்து. இது மாதிரி சித்திகள் நேரிடும் மகான்களுடைய வாழ்க்கையில. அவ விரும்புறாளோ விரும்பலையோ, அவ சங்கல்பிச்சு செய்ய. எம் லோகம் மனசா சம்பிபாதி விசுத்த சத்வஹா காமயத்தே யாம்ச காமானு தம் லோகம் ஜெயத்தே தாம்ச காமானு தஸ்மாத்து ஆத்மஜ்யம் ஹெர்ச்சயத் பூதி காமஹா அப்படின்னு உபனிஷத்தே சொல்றது இந்த சித்திகள் வர விஷயமா. ஆனால் இந்த சித்திகள்ல இவன் கட்டுப்பட்டவன் இல்லை. இந்த சித்திகள் அவனுக்கு
ஏதோ அவனோட கால் தூசி, ஞானியினுடைய கால் தூசி அப்படின்னு தான் இருப்பான். இதை சொல்லும் பொழுது இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை தேனாசிய சிரவணாத்து ததர்த்த மனநாத்து தியானாச்ச சங்கீர்த்தனாத்து அப்படின்னு சொல்லியிருக்கார். சிரவணாத்து தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை சங்கீர்த்தனம் பண்ணணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். அடுத்தது என்னென்ன? சிரவணம் பண்ணணும், அதனுடைய அர்த்தத்தை உட்காந்து மனனம் பண்ணணும். மனனம் பண்ண 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 அது நம்முடைய தியானத்துக்கு வந்துடும். ஈஸ்வர கிருஷ்ண சாஸ்திரியினுடைய வியாக்கியானம் இந்த மானசோல்லாசத்துக்கு, அதுல அவர் சொல்ல வருது என்னன்னா, தியானஸ்யைவ சாட்சாத்து பலம் சர்வாத்ம தத்துவ அனுசந்தானம் அப்படின்னு. சிரவணம் மனனம் இதெல்லாம் சொல்லப்பட்டு இருந்தாலும் ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது சாட்சாத்தா டைரக்டா எதனுடைய பலன்னு சொல்லலாம்னா, இங்க தியானம்னு சொல்லியிருக்காளே அதனுடைய பலன். இந்த தியானத்துக்கு அனுகூலமா சிரவணமோ மனனமோ இத்தியாதிகள்லாம் இருக்கக்கூடும். இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறதோ இதுதான் சங்கீர்த்தனம்ங்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடும். இவைகள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தியானம் வந்துவிடணும். அப்போ அந்த தியானம் வந்ததுன்னா தியானசேவ சாட்சாத் பலம் சர்வாத்ம தத்துவானுசந்தானம் அப்படின்னு அந்த தியானத்தினுடைய பலனாக சித்தவருத்திகள் ஓயறதும் சொரூபம் மட்டும் நிற்கிறதும் அந்த சொரூபம் சர்வாத்மா அப்படிங்கிற ஞானமும் அந்த தியானத்தினுடைய பலனாக அமையிறது என்கிறத தெளிவுபடுத்துகிறார். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதனாலதான் தியானத்தினாலதான் ஆத்ம சாட்சா்காரங்கிறதுனாலதான் இங்க நம்ம இன்னைக்கு பிரவச்சன ஆரம்பத்திலேயே பெரியவாளுடைய அனுகிரக பாஷணத்துல வந்த விஷயம், மௌனத்துல இருக்கார் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை. மௌனத்துல இருக்கார். இங்க ஒரு அருமையான ஸ்லோகம் ஒண்ணு தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தோட சேர்த்து சொல்ற ஸ்லோகம், அதையும் சேர்த்து சொல்ல சொன்னார். அது ஒரு முக்கியமான விஷயம். அது மௌன வியாக்கியா பிரகட்டித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே சதிருஷி கணைஹி வர்ஷிஷ்டாந்தே வசதிருஷி கணைஹி ஆவருதம் பிரம்மனிஷ்டைஹி ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரம் ஆனந்தமூர்த்திம் ஸ்வாத்மாராமம் முதித வதனம் தட்சிணாமூர்த்திமீடே. வேற ஒன்றும் பிரவச்சனம் இல்லையா, வேற ஒன்றும் வியாக்கியானம் இல்லையா. மௌனம்ங்கிற ஏகதாரையில எழுந்தருளி இருக்கிறார். பரபிரம்மத்தை வியாக்கியானம் பண்றார். இவர் யுவாவா இருக்கார், யுவானம். ஆனா அந்தேவசாயிகளோ சிஷ்யாளோ அவள்லாம் விருத்தாளா இருக்கா, பெரிய பெரிய பிரம்மனிஷ்டாள். குரு பரம்பரையிலேயே பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் வாழலாம், எல்லாரையோட பெரிய ஆச்சாரியாள் வாழலாம், சனகாதிகள்ங்கிறோமே. அப்பேற்பட்ட சனகாதிகள் தட்சிணாமூர்த்திக்கு எழுத்தாப்புல கை கட்டிண்டு வாய் பொத்திண்டு அவருடைய வேதாந்தத்தை அவள்லாம் சிரவணம் பண்றா. என்ன வேதாந்தம்னா, வேதாந்த உபன்யாசம் பண்றாருன்னு உபன்யாசம் இல்லை, தியானம்தான், மௌனம்தான். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. அந்த மௌனத்தினாலேயே பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்றார். அதுக்கான முத்ர கரகலித சின்முத்ரம், சின்முத்ர ஆனந்தமூர்த்தி, நித்திய திருப்தர்னு அர்த்தம். ஆனந்தமூர்த்தி ஆச்சாரியந்திரம், ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன். ஸ்வாத்மாராமம், தன் ஆத்மாவிலேயே தான் ரமிக்கிறவர். அது அவர் முகத்திலேயே தெரியும். முதித வதனம், முதித முகம், அவருடைய திருமுக மண்டலம் இருக்கே, அதுலேயே அந்த அப்படி ஒரு திருப்தியும் அந்த ஒரு சாந்தியும் தெரியும். அப்பேற்பட்ட குருநாதர் அப்படிப்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தியை ஸ்தோத்திரம் பண்றேன் என்று இந்த ஒரு ஸ்லோகத்தையும் சேர்த்துதான், இதுதான் தியான ஸ்லோகம், இதையும் சேர்த்துதான் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்ற வழக்கம். அதனால இதையும் பகிர்ந்துட்டேன். இப்படி தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அனுபவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சது. பெரியவாளுடைய ஒரு கருணை. இன்னைக்கு சத்சங்கத்தை பெரியவாளே ஆரம்பிச்சு வச்சா. அதுலயும் ஜடதியாம் என்பதற்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது தர்ம அவிரோதமான விஷயங்கள்ல நமக்கு ஈடுபாடு ஏற்படணும். அதர்ம விஷயமான ஈடுபாடுதான் ஜடதீஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணது ரொம்ப விசேஷமா இருந்து அவளுக்கே பொருத்தமான வழியில அற்புதமாக அனுகிரகிச்சா.
அதாவது இப்பேற்பட்ட ஒரு வேதாந்த விஷயம், இப்பேற்பட்ட ஒரு ஞானம், இதுல அந்த ஒரு தர்மம் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நமக்கு நம்மளாம் அஞ்ஞானிகள் தானே, சம்சாரிகள் தானே என்று இருக்கும் பொழுது நமக்கு மகாபரிவாளோட வாக்கியம் தெய்வத்தின் குரல்ல வருது. அஞ்ஞானியாவே இருந்தாலும் சம்சாரியாவே இருந்தாலும் நம்முடைய அத்தியாத்ம சாதனையில ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படிங்கிற அனுசந்தானத்தோடையே எந்த அத்தியாத்ம சாதனையும் செய்யலாம். என்ன அஞ்ஞானியா இருந்தாலும் வேதாந்த சிரவணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை இருக்கு, பெரிவாளோட வார்த்தை. அந்த ரீதியாக நாம் இந்த வேதாந்த சிரவணம் அப்படிங்கிறதுல கலந்து கொண்டோம். இருந்தாலும் நாம் சம்சாரிகள்ங்கிற ரீதியில நமக்கு பிரதானம் தார்மீக சிந்தனை. அதனாலதான் அதை ஞாபகப்படுத்தினா பெரியவா இன்னைக்கு. நாம் நம்முடைய கர்த்தவியங்களை செய்து கொண்டு நம்முடைய தர்மத்துல இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். தர்மத்துக்கு விரோதமான விஷயங்கள் தான் ஜடதியாம். அந்த ஜடதீகி, அந்த ஜடதியாம் அவளுக்கும் தர்மத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்திகிட்ட நமக்கு உள்ள ஒரு பிரார்த்தனை. மேல மேல நமக்கு தர்ம சிந்தனையும் இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிற பாவனை இருக்கணும். சுவாத்ம உபம்யேன சர்வத்திர, இந்த ஸ்லோகத்தை அனுகிரகிச்சா இன்னைக்கு கீதையிலேருந்து. அது மாதிரி சர்வத்திர பிரம்ம தரிசனம் என்கின்ற பாவனையும் தட்சிணாமூர்த்தி வழியாக நமக்கு வரணும் என்று தட்சிணாமூர்த்தியினிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிப்போம். சம்போர் மூர்த்திஹி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபான்னு அதே தட்சிணாமூர்த்தியே ஆதிசங்கரரா வந்தார். இந்த ஆதிசங்கர பகவத்பாதாளிடத்திலையும் நாம் பிரார்த்தனை பண்ணிப்போம். இங்க பம்பாயில உள்ள இந்த சங்கர மட்டத்துல ரொம்ப விசேஷமாக ஆதிசங்கர பகவத்பாதாள் பண்ண பிரகரண கிரந்தங்களும் ஸ்தோத்திர கிரந்தங்களும் அப்பப்போ ஒரு சத்சங்கம் நடந்துட்டே இருக்கு. இது தொடர்ச்சியா ஸ்ரத்தையா எடுத்து நடத்துறா நம்ம ஸ்ரீ குப்புசாமி ஐயர் முதலியவர்கள். வல்லாம் எல்லாருக்கும் ஐகிக ஆமுஷ்மிகமான எல்லா க்ஷேமமும் கிடைக்கணும் அப்படின்னு தட்சிணாமூர்த்தியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம். நம பார்வதி பதயே.